ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் கிறிஸ் கிச்சன் சேனல்லேருந்து மிஸ்ஸஸ் பூர்ணி பிரசன்னா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறது புளியோதரை. இந்த புளியோதரை செய்ய போகிறோம். இதுக்கு ரொம்ப ஈஸி. பார்த்திங்கன்னா, ஒரு கப் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு லெமன் அளவு ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு நம்ம புளியோதரைக்கு ஒரு பொடி அரைச்சிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா, கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், மிளகு எடுத்து வச்சுருக்கேன், வரமிளகா, மல்லி, கொஞ்சம் வரமல்லி, அதாவது கொத்தமல்லி சொல்லிங்களா, அது எடுத்து வச்சுருக்கேன், வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா நம்ம வறுத்து பொடி பண்ணிக்கலாம். ரைஸ் வச்சு வச்சுருக்கேன். இதில் இந்த வரமிளகாயை போட்டுக்கலாம். அடுத்து மல்லி போடுறேன். மல்லி நல்லா வருது. மிளகையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். மிளகையும் நல்லா வறுத்துக்கிறோம். அடுத்து கடலைப்பருப்பையும் அது கூட ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வறுத்து வரணும் பாருங்க. இந்த மாதிரி இது கூட நம்ம வெந்தயத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கிறோம். வறுத்து ஆற வச்சு ஒரு படி இப்போ நம்ம இதை ஆற வச்சு ஒரு பொடி பண்ணிக்கலாம். இப்போ வறுத்து ஆற வச்சு ஒரு பொடி பண்ணிட்டு வந்துடலாம். வச்சுருக்கோம் புளி ஒரு கப் கரைச்சி வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு தேவையானது கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா, அந்த நிலக்கடலை, அப்புறம் பெருங்காயம், கடுகு. இப்போ என்னென்ன நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி தான் சேர்ப்போம். நல்லா காயட்டும். கப் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு கப் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அப்போ தான் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். வந்துச்சு, நம்ம கடுகு போட்டுக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைம் பார்த்து நம்ம இந்த வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் கருவேப்பிலை, இந்த கடலைப்பருப்பு எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணி பூண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இந்த அளவு நீங்கள் போட்டால் போதும். மிச்ச பொடி இருந்தால் நீங்கள் அடுத்து சாதம் செய்கிறப்ப போட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி நல்ல ஸ்மெல்லு வரும். இப்போ கரைச்சி வச்ச அந்த புளி காய்ச்சலை நம்ம எடுத்து அதை கூட ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா வத்தட்டும். ஒரே ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அருமையான புளிக்காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம புளியோதரை கிளற போகிறோம். ஆற வச்சுருக்கோம். இப்போ இது கூட இங்கே பாருங்கள். இப்போ நல்லா கிளறலாம். பாருங்கள், சூப்பராக சுவையாக ஒரு புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக நல்லா பொழுன்னு அழகாக வந்துருச்சு பாருங்கள். சூப்பரான சுவையான புளியோதரை ரெடி. கர்ட் ரைஸ், தயிர் சாதம் ரெடி, பருப்பு துவையல் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.
மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.